viewers, welcome to mathsmmkmr channel. In the video, 11th Maths Chapter 3 Trigonometry Example-3.13 question is prove that tan 350 degree 15 degree into cot minus of 405 degree plus cot 495 degree into tan minus 580 degree இதோடைய வேல்யூ ஈக்குவல் டு 2ன்னு நம்மளை ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஒன்று எடுத்து சால்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணலாம்னா இங்கே இது ரெண்டும் மல்டிப்ளை ஆகிருக்கு, இங்கே ரெண்டு மல்டிப்ளை ஆகிருக்கு, அது ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணியிருக்காங்க. ஃபைனலாக அந்த ஆன்சரை போட்டு நம்ம வந்து செக் பண்ணிடலாம். நான் ஃபஸ்ட்டு சைன் ஆஃப் மைனஸ் டீட்டா அப்படின்றது மைனஸ் சைன் டீட்டா, இது நமக்கு தெரியணும். காஸ் ஆஃப் மைனஸ் டீட்டான்றது காஸ் டீட்டா, இதுவும் தெரியணும். டேன் டீட்டா வேணும்னா நமக்கு சைன் டீட்டா டிவைடட் பை காஸ் டீட்டா, இந்த ஃபார்முலா. காட் டீட்டான்றது இந்த டேன் உடைய இன்வெர்ஸ் தலைகீழ் இருக்கும், இல்லை 1/tan எழுதலாம். 1/tan எழுதும் போது இது காஸ் டீட்டா பை சைன் டீட்டா. நெக்ஸ்ட் ஒன், இங்கே எல்லாமே டிகிரிஸ் வந்து பார்த்தோம்னா அபவ் 300 இருக்குது. இப்போ இதை வந்து நம்ம ஒரு ஃபார்மில் கொண்டு வரணும். எந்த ஃபார்மில் கொண்டு வரணும்னா ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோ ஆஃப் ஆங்கிள் 90 மைனஸ் 90 ப்ளஸ் 180 ப்ளஸ் 360 ப்ளஸ் இந்த மாதிரி டீட்டாவில் நம்ம எடுத்துகிட்டு வரணும். அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சைனுக்கு எடுத்துருக்கேன்னா இது சைன் 90 டிகிரி ப்ளஸ் டீட்டா. ஸோ 90 sin 90 plus theta அப்படின்றது நம்ம வந்து ப்ளஸ் காஸ் டீட்டான்னு எழுதுவோம். ஸோ sin 90 plus thetaனா காஸ் டீட்டான்னு எழுதுவோம். அதே மாதிரி நமக்கு sin 90 மைனஸ் டீட்டா அப்படின்றது sin 90 மைனஸ் டீட்டான்றது காஸ் டீட்டா. சரிங்களா, இது ரெண்டுமே காஸ் டீட்டான்னு வரும். சிமிலர்லி இதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா டேபிள் ஒன்று இருக்குது. அந்த டேபிள் எப்படி ஈஸியாக கொண்டு வரணும் அப்படின்றது ஒரு ட்ரிக் வந்து உங்களுக்கு ஒரு வீடியோவை போஸ்ட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ நீங்கள் ப்ரீவியஸாக இருக்கும், அதை பார்க்குறேங்க. நவ் இங்கே டேன் காட்டு ரெண்டு காட் இருக்குது, ரெண்டு டேன் இருக்குது. ஒன்று எடுத்து ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணலாம். சொல்யூஷன் ஃபஸ்ட்டு ஒன் tan 315 டிகிரின்னு இருக்குது, ரைட்டுங்களா. நமக்கு 315 டிகிரிக்கு வேல்யூ தெரியாது. பட் tan ஆஃப் 360 ப்ளஸ் டீட்டாவாக இருந்ததுன்னா அதுக்கு என்ன அப்படின்றத நம்ம அந்த டேபிளை வச்சு நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். இதை வந்து 360 கிட்ட இருக்கிறதுனால நம்ம வந்து என்ன எழுதுனா 360 இருந்து எவ்வளோ மைனஸ் பண்ணால் இந்த 315 வரும்னு பார்க்கணும். ஸோ 360 டிகிரிஸ் இதிலேருந்து இந்த 315 மைனஸ் பண்ணுங்கள். 10 மைனஸ் 5 5 ஆகிடும். இங்கே 5 இருக்கும், 5ல் 1 போச்சுன்னா 4 45 டிகிரிஸ். நான் இந்த 360லேருந்து 315 மைனஸ் பண்ணால் நமக்கு வந்து 45 டிகிரி வருது. ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா 360லேருந்து இந்த 45 மைனஸ் பண்ணணும். 360 மைனஸ் 45ன்றது இந்த 315. இந்த 315க்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம், tan 360 டிகிரி மைனஸ் 45 டிகிரின்னு எழுதுகிறேன். 360லேருந்து 45 போச்சுன்னா இந்த 350, இந்த 350 டிகிரிக்கு பதிலாக நம்ம இதை எழுதியிருக்கோம். இப்போ என்ன பண்ணோம்னா ஒரு ஃபார்முலா லிஸ்ட் இருக்குல்ல, tan 360 டிகிரி மைனஸ் டீட்டாவை நம்ம என்னன்னு எழுதுவோம் அப்படின்றத நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலா டேபிள் வந்து எப்படி போடணுன்றதை இங்கே ஆல்ரெடி போட்டது. இதை வந்து நான் உங்களுக்கு ப்ரீவியஸாக எப்படி ஈஸியாக இந்த டேபிளை வந்து எடுத்துகிட்டு வரணும் ஒரு வித்தின் 2 மினிட்ஸ்க்குள்ள அப்படின்றத ஒரு வீடியோவாக போஸ்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஆங்கிள் இந்த ஃபார்ம் ஆஃப் 90. இங்கே பாருங்கள், π/2னா 90, π மைனஸ் டீட்டா அப்படின்னா 180 மைனஸ் இது 270க்கு 2, 360க்கு 2. இப்போ நமக்கு என்ன வேணும் இந்த இடத்துல, இந்த டேபிளை நம்ம செக் பண்ணணும். நமக்கு வந்து tan 360 மைனஸ் டீட்டானா எப்படி எழுதுவோம், இது டேஞ்சன்ட்டுங்களா. இதில் 360னா 2π மைனஸ் 2πனா 2 × 180, 180 டிகிரின்னும் போது 180ஆல் மல்டிப்ளை பண்ணால் 360 மைனஸ் டீட்டா. இதில் டேனுடைய வேல்யூ என்னன்னு பாருங்கள். tan 360 மைனஸ் டீட்டாவை மைனஸ் tan டீட்டான்னு எழுதுவான். ஸோ மைனஸ் tan, இங்கே 360 மைனஸ் டீட்டா இருக்கிறதுனால டீட்டா வருது. இங்கே 360 மைனஸ் என்ன இருக்குது, 45 இருக்குது. அப்போ மைனஸ் tan 45 டிகிரின்னு எழுதணும். நெக்ஸ்ட்டு ஒன், வைட்லி யூஸ் பண்ணுற நம்ம எப்போவுமே ட்ரிக்னாமெட்ரிக் டேபிள், அதில் வந்து டேனுடைய வேல்யூ 45 டிகிரியில் எவ்வளோன்னு பாருங்கள். tan 45ன்றது 1. இந்த டேபிளும் இன்ட்ரோடக்ஷன் வீடியோவில் எப்படி ஈஸியாக போடணும் அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். ஸோ இது ரெண்டும் மெமரைஸ் பண்ணிக்கணும் நீங்கள். இது வந்து ரிப்பீட்டடாக வந்துகிட்டே இருக்கும். tan 45 டிகிரியோட வேல்யூ 1ன்னு ஃபைண்ட் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு ஒன் முடிஞ்சிடுச்சு. ரெண்டாவதாக காட் வாங்க. காட் ஆஃப் மைனஸ் 405 டிகிரி. நமக்கு காட் ஆஃப் மைனஸ் டீட்டான்றது என்னன்னு தெரியாது. பட் காட் டீட்டா அப்படின்னா அதை வந்து நம்ம என்ன எழுதலாம், காஸ் பை சைன் எழுதுவோமா. இப்போ நமக்கு என்ன வேணும், காட் ஆஃப் மைனஸ் டீட்டான்னு வேணும். காட் ஆஃப் மைனஸ் டீட்டா அப்படின்னா காட் ஆஃப் மைனஸ் டீட்டா அப்படின்றது காஸ் ஆஃப் மைனஸ் டீட்டா டிவைடட் பை சைன் ஆஃப் மைனஸ் டீட்டா, ரைட்டுங்களா. நான் காஸ் ஆஃப் மைனஸ் டீட்டா என்னன்றதை ஃபஸ்ட்டே சொன்னேன். காஸ் ஆஃப் மைனஸ் டீட்டாவை காஸ் டீட்டான்னு எழுதுவோம். அதே மாதிரி சைன் ஆஃப் மைனஸ் டீட்டாவை மைனஸ் சைன் டீட்டான்னு எழுதுவோம். சைன் வந்து இப்போ முன்னாடி வந்துருச்சு, இந்த சைனை தனியாக வச்சுக்கோங்க. காஸ் பை சைன்னா என்ன, காஸ் டிவைடட் பை சைன்ன்றது காட்.
ஒரு மைனஸ் சைன் இருக்குது போட்டுக்கோங்க, மைனஸ் காட்டிட்டாங்களா. இப்போ காட் ஆஃப் மைனஸ் 405 டிகிரியை மைனஸ் காட் 405 டிகிரிஸ்ன்னு எழுதிட்டேன். நெக்ஸ்ட்டு இதை வந்து இதே மாதிரி ஃபார்மில் கொண்டு வரணும். அப்படி கொண்டு வரணும்னா ஃபஸ்ட்டு இங்கே 405 டிகிரி இருக்குது. 360க்கு கூட நம்ம எதை ஆட் பண்ணால் 405 வரும்னு பார்க்கணும். 360 கூட ஒரு 40 ஆட் பண்ணோன்னா 400 ஆகிடும். அகைன் ஒரு 5ஐயும் சேர்த்து ஆட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, நமக்கு இந்த 405 வந்துடும். சி 360 டிகிரி, இது கூட ஒரு 45 டிகிரி ஆட் பண்ணுறோம். 0 5 5 ஆகிடும். 6 + 4 10 and 1 3 + 1 is 4 405 டிகிரி ஆகிடுச்சுங்களா. அது ரெண்டுத்தையும் சேர்த்து ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த 405 டிகிரி வருது. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் இந்த 405 டிகிரிக்கு காட் போட்டுட்டு நான் என்ன பண்ணுறேன், 360 டிகிரி ப்ளஸ் 45 டிகிரின்னு எழுதிக்கிறேன். 360 + 45 டிகிரி. காட் ஆஃப் 360 + டீட்டா வேணும். காட் 360 டிகிரி ப்ளஸ் டீட்டா நமக்கு வேணும். காட்டை நம்ம என்னென்னு எழுதுவோம், காஸ் பை சைன்னு எழுதுவோங்களா. ஸோ காசுக்கும் இந்த 360 டிகிரி ப்ளஸ் டீட்டான்னு வரும், சைனுக்கும் 360 டிகிரி ப்ளஸ் டீட்டான்னு வரும். நவ் இப்போ இந்த காஸ் 360 + டிகிரி என்ன, சைன் 360 + டீட்டான்றது என்னன்னு இந்த டேபிளில் அகெயின் செக் பண்ணுங்கள். நமக்கு காசில் 360 + டீட்டாக்கு காஸ் டீட்டா ப்ளஸில் தான் வருது. ஸோ அப்போ என்னென்னு பண்ணலாம், காஸ் டீட்டான்னு எழுதிக்கலாம், ரைட்டுங்களா. டிவைடட் பை சைன் 360 + டீட்டா என்னென்னு பாருங்கள். சைனில் 360 ப்ளஸுக்கு ப்ளஸில் தான் சைன் டீட்டா வருது, ப்ளஸில் சைன் டீட்டா. ஃபஸ்ட்டு காசுக்கு 360 + டீட்டாக்கு காஸ் டீட்டா ப்ளஸில் வருது. அதே மாதிரி சைனுக்கு 360 + டீட்டா சைன் டீட்டா ரெண்டுமே ப்ளஸில் வந்துருச்சிங்களா. காஸ் பை சைன்னா என்ன, காட் டீட்டா. அப்போ காஸ் 360 + டீட்டாக்கு நம்ம காட் டீட்டான்னு எழுதலாம். சிமிலர்லி காட் 360 + 45க்கு இங்கே டீட்டாக்கு பதிலாக நமக்கு 45 இருக்குது. காட் டீட்டான்னு எழுதிருக்கோங்களா, ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது, மைனஸ் போட்டுக்கோங்க. இதை காட் 45 டிகிரின்னு எழுதிக்கணும். இப்போ காட்டை காஸ் பை சைனாக மாற்றணும். காஸ்க்கு 360 + டீட்டாக்கு என்னென்னு பார்த்தோம், அதே மாதிரி சைனுக்கு பார்த்தோம். ஃபைனலி நம்ம காட் 45 டிகிரி கொண்டு வந்துட்டோம். நவ் காட் 45 டிகிரினா என்ன, காட் அப்படின்றது காஸ் பை சைன், ரைட்டுங்களா. ஸோ காசோடைய வேல்யூவும் சைனோடைய வேல்யூவும் இந்த 45 டிகிரியில் என்னென்னு பார்க்கணும். காஸ் டீட்டா பை சைன் டீட்டா தான் காட் டீட்டா. எனக்கு காட் 45 வேணும் அப்படின்னா காட் 45ன்றது காஸ் 45 பை சைன் 45. காஸ் 45 வேல்யூ 1/√2, அதே மாதிரி சைன் 45 வேல்யூ 1/√2. 1/√2வும் 1/√2வும் நம்ம டிவைட் பண்ணோம்னா என்ன ஆகும், 1/√2 பை 1/√2 we get the value 1. இப்போ காட் 45 டிகிரிக்கு 1 ஆல்ரெடி ஒரு சைன் மைனஸில் இருக்குது, அந்த மைனஸ் சிம்பிளை போட்டுக்கணும். இப்போ காட்டோடைய -405 டிகிரி ஃபைன் பண்ணியாச்சு. அடுத்தது காட் 495க்கு ஃபைன் பண்ணுவோம். காட் 495 டிகிரி, காட் 495 டிகிரி ப்ளஸில் தான் இருக்குது. ப்ளஸில் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும், அப்படியே போட்டுட்டு இந்த 495ஐ 360 ப்ளஸில் எப்படி எழுதலான்னு பாருங்கள். 495லேருந்து 360 மைனஸ் பண்ணுங்கள். 5 9 - 6 வந்து 3 ஆகிடும். அகைன் இங்கே 4ல் 3 போச்சுன்னா 135 டிகிரி ஆகுது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இப்போ இது வந்து 360 டிகிரி நம்ம போடும்போது நமக்கு இவ்வளோ கிடச்சிடுது. இந்த 2 டைம்ஸ்ன்னு போட்டோன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக போகும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், இதை வந்து 495ஐ ஒரு 360யும் ஒரு 135ஐயும் ஆட் பண்ணால் தான் நமக்கு 495 வருது. அதனால் இதை வந்து 360 டிகிரி ப்ளஸ் 135 டிகிரி, இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 495 டிகிரி. காட் 360 + டீட்டா இங்கே முன்னாடியே நம்ம பார்த்தோம். காட்டுன்றதை காஸ் பை சைனாக மாற்றணும். அதுக்கப்புறம் காஸ்க்கு 360 ப்ளஸ் என்னென்னு பார்த்தோம், சைனுக்கு 360 என்னென்னு பார்த்தோம். ஃபைனலி நமக்கு கிடைச்சது என்ன, காட் 360 + டீட்டான்னு வந்ததுன்னா அது காட் டீட்டா. அதே மாதிரி இங்கே காட் 360 + டீட்டா என்னென்னு எழுதலாம், காட் டீட்டான்னு எழுதலாம். இங்கே டீட்டா இருக்கிறதுக்கு பதிலாக நம்மளுக்கு 135 டிகிரி இருக்குது. நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு நமக்கு தெரிஞ்ச டிகிரி வரைக்கும் நம்ம மாற்றணும். ஏன் அப்படின்னா நமக்கு இந்த டேபிளில் அப் டு 90 டிகிரி வரைக்கும் தான் வேல்யூஸ் இருக்குது. ஸோ 90 டிகிரிக்கு வர மாதிரி 0 30 45 60 90 இந்த டேர்ம்ஸில் நம்ம கொண்டு வரணும். நவ் இந்த 135ல் 90 டிகிரியை மைனஸ் பண்ணுங்கள். இதை 90 ப்ளஸ்ன்னு எழுதணும்ல, அதனால் இங்கே 5 13ல் 9 போச்சுன்னா 4 45 90யும் 45யும் ஆட் பண்ணுங்கள். 90 + 45 ஆகும் 135 மாறிடும். இப்போ இந்த 135 டிகிரிக்கு பதிலாக காட் 90 டிகிரி + 45 டிகிரின்னு எழுதுகிறேன். காட் ஆஃப் 90 + 45 என்னன்னு பார்க்கணும். ஸோ காட் ஆஃப் 90 + 45 டிகிரி என்னன்னு நம்ம பார்க்கணும்னா நம்ம என்ன பண்ணோம், காட் டீட்டாக்கு
cos theta by sin theta ன்னு எழுதுவோங்களா? அதே மாதிரி இந்த இடத்துல cos 90 plus 45 divided by sin 90 plus 45 degrees ன்னு எழுதுவோம். இப்போ cos 90 plus thetaவை என்னன்னு பார்க்கணும். அதாவது cos 90 degree plus 45 degree divided by sin 90 degree plus 45 degree ன்னு மாற்றுறோம். இதை காட்ட cos by sin ன்னு எழுதுவோம். அந்த தீட்டாக்கு பதிலாக நம்மளுக்கு இந்த வேல்யூ இருக்குது, அதனால் இங்கே இதை கொடுக்குறோம். தட்ஸ் இட். இதுக்கப்புறமா இப்போ காசோடைய 90 + θ அந்த டேபிளுக்கு போய் நம்ம செக் பண்ணணும். செக் பண்ணும்போது இங்கே பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் காஸ்க்கு பார்க்கணும், ரைட்டுங்களா? காஸ்க்கு 90 + 45, காஸில் 90 + θ அதை பார்க்கணும். காஸில் 90 + θனா மைனஸ் sin θ, மைனஸ் ஆஃப் sin 45 டிகிரின்னு எழுதுவோம். டிவைடட் பை sin 90 + θ என்னன்னு பாருங்கள். சைனில் 90 + θ என்ன? cos θ, cos 45. sin by cos என்ன? cot. 45 டிகிரி இருக்கிறதுனால 45 டிகிரி, முன்னாடி ஒரு சைன் இருக்குது, அந்த சைனை போட்டாச்சு. அப்போ நம்ம என்ன எழுதலாம்? இதுக்கு பதிலாக காட் மைனஸ் காட் ஆஃப் 45 டிகிரி எழுதணும். மைனஸ் காட் ஆஃப் 45 டிகிரி. இங்கே மைனஸ் போட்டுக்கலாம். காட்டுன்றது என்ன? cos 45 டிகிரி பை sin 45 டிகிரி. cot θவை cos θ பை sin θன்னு எழுதணும். மைனஸ் cos 45 டிகிரிக்கு இப்போ இந்த டேபிளில் வேல்யூ என்னன்னு பாருங்கள். cos ஆஃப் 45 டிகிரி, cos 45க்கு என்ன வேல்யூன்னு பாருங்கள். cos 45க்கு 1/√2, sin 45க்கு 1/√2. இப்போ நமக்கு வேல்யூ வந்து 1. ஸோ இதோடைய வேல்யூ மைனஸ் போட்டு 1. அப்படி இல்லை அப்படின்னா இதை வந்து இன்னொரு மெத்தடில் இன்னும் ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணலாம். 6 நமக்கு cot θனா என்ன? மைனஸ் 1 நமக்கு மைனஸ் ஆஃப் cot 45 டிகிரி என்னன்னு ஃபைண்ட் பண்ணோம். காட்டை வந்து 1/tan 45 டிகிரின்னு எழுதலாம். காட்டுக்கு 1/tanன்றது வேல்யூ, மைனஸ் இங்கே இருக்குது, மைனஸ் போட்டாச்சு. காட்டை 1/tan எழுதிட்டோம். tan 45 நம்ம ஈஸியாக நம்மளுக்கு 1ன்னு தான் தெரியும் வேல்யூ, சரிங்களா? tan 45 எப்பவுமே 1. இந்த 1/1ன்றது நமக்கு -1 கிடச்சிருச்சு. இதுதான் காட்டு 495 டிகிரிக்கான ஆன்சர். நெக்ஸ்ட்டு tan 585 மைனஸில் இருக்குது. tan -585 டிகிரி. இப்போ இந்த tan ஆஃப் மைனஸ் θன்றது நம்ம என்னென்னு ஃபைண்ட் பண்ணணும். tan ஆஃப் மைனஸ் θ நம்ம ஃபைண்ட் பண்ணோம்னா இதுக்கு காசு சைனும் காசும் இருந்தால் போதும், ரைட்டுங்களா? tan வந்து நம்ம என்னென்னு எழுதுவோம்? tan ஆஃப் மைனஸ் θ வேணும் அப்படின்னா நமக்கு சைன் ஆஃப் மைனஸ் θ டிவைடட் பை காஸ் ஆஃப் மைனஸ் θ போடணும். சைன் ஆஃப் மைனஸ் θன்றது மைனஸ் சைன் θ, காஸ் ஆஃப் மைனஸ் θன்றது காஸ் θ ப்ளஸில். இப்போ சைன் பை காசுன்றது tan, இங்கே முன்னாடி ஒரு மைனஸ் இருக்குது, அப்போ மைனஸ் tan θன்னு எழுதலாம். இது என்ன பண்ணணும்? மைனஸை முன்னாடி போட்டு tan 585 டிகிரின்னு எழுதியாச்சு. 585 360 ப்ளஸ் அந்த மாதிரி ஒரு ஃபார்முக்கு கொண்டு வரணும். ஸோ 585லேருந்து 360 டிகிரியை மைனஸ் பண்ணோன்னா எவ்வளோ ஆகும்? 5 ஆச்சுங்களா? 8ல் 6 போச்சுன்னா 2வா? அண்ட் தென் 5 - 3ன்றது 2. 5, 8 - 6 will become 2, 5 - 3 will become 225. இப்போ மைனஸ் tan 360 டிகிரி ப்ளஸ் 225 டிகிரி. 360 225 ஆட் பண்ண என்ன ஆகும்? 585 வரும். அதனால் tan 360 ப்ளஸ் 225 எழுதுகிறேன். இந்த tan வந்து நம்மளுக்கு என்னன்னு தெரியும். டேனுக்கு ஃபார்முலா என்ன? நமக்கு sin பை காஸ். இப்போ sin 360 + θன்றது என்னன்னு பார்க்கணும். 360 + θக்கு இதில் என்ன வேல்யூன்னு பாருங்கள். ஸோ sin 360 + θ, sin 360 ப்ளஸுக்கு சைன் தான் வருது. ஸோ சைன் வந்துருங்களா? டிவைடட் பை காஸ் 360 + θ என்னன்னு பாருங்கள். காஸில் 360 ப்ளஸுக்கு ப்ளஸ் தான் வருது, மேலேயும் கீழேயும் ப்ளஸ் அப்படின்னா ரெண்டுத்துக்கும் சேர்த்து ப்ளஸ் tan θன்னு எழுதலாம். அப்போ இது என்னென்னு எழுதலாம்? மைனஸ் முன்னாடி இருக்குது, இதை ப்ளஸ் tan அப்படியே 225 வந்துடும். நெக்ஸ்ட்டு இந்த 225 அகைன் நம்ம சிம்பிளிஃபை பண்ணுவோம். இப்போ இது வந்து 180 கூட ஆட் பண்ணுற மாதிரி கொண்டு வாங்க. ஏன்னா நமக்கு இங்கே 180 ப்ளஸ்ஸு நெக்ஸ்ட் இல்லைன்னா 217 இருக்குது. அப்போ நீங்கள் 270 மைனஸ்லேயும் போட்டுக்கலாம், இல்லை 180 ப்ளஸில் போடலாம். இங்கே 180 நம்ம போடும்போது நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? நியர்பை 200னா 225. இதில் இருந்து 180 மைனஸ் பண்ணோன்னா 5, 22ல் 18 போச்சுன்னா 4, டேரெக்டாக நமக்கு 45 வரும். அப்போ டேனோட 45 வேல்யூ 1 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுற மாதிரி நமக்கு கிடச்சிரும். மைனஸ் tan 225 டிகிரியை மைனஸ் போட்டுட்டு tan ஆஃப் 180 டிகிரி
ப்ளஸ் ஒரு 45 டிகிரின்னு போட்டுக்கலாம். நம்ம ஆல்ரெடி டேன் இங்கே டேனில் 180 ப்ளஸ் இருக்குது, இங்கே 360 ப்ளஸ் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணணும், டேன் 180 ப்ளஸ் 45 இந்த 2 டிகிரிக்கு நான் என்ன பண்ணணும்னா சைன் பை காசாக மாற்றிக்குங்க. சைன் 180 ப்ளஸ் 45 டிகிரி டிவைடட் பை காஸ் 180 டிகிரி ப்ளஸ் 45 டிகிரின்னு சேஞ்ச் பண்ணிப்போம். சைன் 180 ப்ளஸ் டீட்டாவோட வேல்யூ என்னென்னு பாருங்கள். சைன் 180 ப்ளஸ் டீட்டாவுக்கு மைனஸ் சைன், அப்போது இது மைனஸ் சைன் 45ன்னு எழுதலாம். டிவைடட் பை காஸ் 180 ப்ளஸ் காஸில் 180 ப்ளஸ்க்கு மைனஸ் காஸ் டீட்டா மைனஸ் காஸ் 45. மைனஸும் கட் ஆகிட்டு சைன் பை காசுன்றது டேன் ஆகிடும், டேன் 45 டிகிரின்னு வரும். இங்கே ஆல்ரெடி ஒன்று மைனஸ் இருக்குது, இதை டேன் 45 டிகிரின்னு எழுதலாம். மைனஸ் டேன் ஆஃப் 45 டிகிரியோடைய வேல்யூ 1. நவ் மைனஸ் டேன் 585 டிகிரியோடைய வேல்யூ மைனஸ் 1. ஒரு வேல்யூ, 2 வேல்யூ, அண்ட் தென் இங்கே ஒன்று காட் 495, மூணாவது, நாலாவது 1 2 3 4 வந்துருச்சிங்களா. நவ் இப்போ நம்ம இதை ப்ரூஃப் பண்ண வேண்டியதுதான். நம்மளுக்கு வந்து 1 2 3 4 வேல்யூஸ் கிடச்சிச்சு. டேன் 315ஓட வேல்யூ -1, ஸோ -1 போட்டாச்சு. இன்டூ காட் இருக்குது, காட் ஆஃப் -405க்கு நம்மளுக்கு -1 கிடச்சிருக்கு, அதையும் போட்டாச்சு. ப்ளஸ்ன்னு போட்டு காட் 495 டிகிரி, காட் 495 டிகிரிக்கு அது ஒரு -1. அதே மாதிரி டேன் 585 டிகிரிக்கு வந்து -1 கிடச்சிருக்கு. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1, இடையில ஒரு ப்ளஸ் இருக்குது. ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு 2 கிடச்சிச்சு. NCT is proved ன்னு எடுத்து எழுதியிருக்கேன். That's it. Thank you so much.